நோட்டா ஓட் போட்டால் சிஸ்டம் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எந்த கேண்டிடேட்டும் பிடிக்கலன்னா நோட்டா தான் ரைட் சாய்ஸ்ன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நிஜமாக சொல்லணும்னா நோட்டா பற்றி நம்மக்கிட்ட ஒரு தவறான புரிதலே இருக்குது. வெல்கம் பேக் உண்மை மக்கள். நான் உங்கள் ஜெயசூர்யா. இன்றைக்கி ஒரு சிம்பிளான விஷயத்தை கிளியராக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எலெக்ஷன் வந்தால் எல்லாருக்கும் ஒரு பவர் கிடைக்கும், ஓட்டு. ஆனால் அந்த பவரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் நோட்டா பற்றி ஃபேக்ட்ஸ் மட்டும் இல்லை, அதோட ரியல் மீனிங்கை டீப்பாக புரிஞ்சுக்கலாம். நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் த அபவ், NOTA. அதாவது இந்த ஆப்ஷனில் யாரையும் நான் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். சுப்ரீம் கோர்ட் 2013 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த ஆப்ஷன் இந்தியாவில் வந்தது. ஐடியா என்னென்னா, மக்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுற ரைட்ஸ் கிடைக்கணும். இது நல்ல ஐடியா தான். ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் நோட்டா ஓட் போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? பல பேர் எலெக்ஷன் கேன்சல் ஆகும்னு நினைப்பாங்க. அதுதான் இல்லை, எலெக்ஷன் கேன்சல் ஆகாது. கவுண்டிங்கில் நோட்டா ஃபர்ஸ்ட் வந்தாலும் அடுத்த ஹையஸ்ட் கேண்டிடேட் தான் வின்னராக வருவாங்க. அப்படின்னா நீங்கள் நோட்டா ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணினாலும் சிஸ்டம் ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணியே தீரும். இதில் ஒரு டீப்பான ஒரு மீனிங் இருக்குது. நோட்டா ஒரு வாய்ஸ், அது ஒரு மெசேஜ் தெரிவிக்கும், அவ்வளோதான். நோட்டா ஒரு டிசிஷன் இல்லை, வரப்போகிற ரிசல்ட்டை அது கண்ட்ரோல் பண்ணாது. அப்படி இருக்கும்போது இன்னும் ஏன் மக்கள் நோட்டா ஓட் பண்ணுறாங்க? விரக்தி அடைஞ்சிருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை திருப்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். அதாவது நோட்டா ஒரு சைலண்டான ப்ரொட்டஸ்ட். ஆனால் ஒரு கேள்வி கேட்கணும், ப்ரொட்டஸ்ட் மட்டும் போதுமா, இல்லை சேஞ்ச் கொண்டு வரணுமா? இது அரசியலில் மட்டும் இல்லை, நம்ம லைஃப்லேயும் இதே பேட்டர்ன் இருக்குது. சில நேரங்களில் நமக்கு ஆப்ஷன் பிடிக்காது, அப்போ நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். ரிஜெக்ட் பண்ணுறது ஈஸி, ஆனால் பெட்டர் ஆப்ஷன் கொண்டு வர்றது தான் ரியல் க்ரோத், உண்மையான வளர்ச்சி. நோட்டா ஒரு ஃபீலிங் காட்டும், ஆனால் ஃப்யூச்சர் சேஞ்ச் வர அதுக்கு மேலே திங்கிங் தேவை. நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல, நான் யாரையும் அப்போஸ் பண்ணல. இந்த வீடியோ பியூர்லி அவேர்னஸ்க்காக தான். நோட்டா ஓட் பண்ணுறது ரைட்டா ராங்கா? ஆன்சர் சிம்பிள், அது உங்கள் சாய்ஸ். ஆனால் அதோட இம்பேக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிளைண்டாக டிசிஷன் எடுக்காதீங்க. ஓட் ஒரு பட்டன் மட்டும் இல்லை, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒருத்தரோட பொறுப்பு. நோட்டா ஒரு ஆப்ஷன், அது சொல்யூஷனா இல்லை சிக்னலா? அதை நீங்களே யோசித்து டிசைட் பண்ணுங்கள். உண்மை மக்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நோட்டா ஓட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக, வேஸ்ட்டாக, இல்லை சுச்சுவேஷன் பொறுத்து தான்? ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். எல்லா கமெண்ட்டையும் நான் படிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இன்னொருத்தருக்கும் கிளாரிட்டி கிடைக்கலாம். இந்த மாதிரி ஹானஸ்ட்டாகவும் டீப்பாகவும் பேசுகிற வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் நம்ம பண்ணுற வீடியோஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும், இல்லைனா சேர்க்காது. போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? உண்மை மக்கள், நம்ம சேர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை கிளியர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதுசான ஆங்கிள் கொடுத்துருந்தா அதுதான் எனக்கு முக்கியம். உண்மை மக்கள், நான் இங்கே இருக்கேன், உங்களோட யோசிக்கிறேன். நான் உங்கள் ஜெயசூர்யா. யோசித்து வாழுங்க, சந்தோஷமாக இருங்க, உங்கள் நாள் நல்லா போகணும். இன்னும் கிளாரிட்டியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.